ஜெயிக்கிறவங்க தோக்கிறவங்க கொஞ்சம் மரியாதையா நடத்துங்க. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி தோத்தவங்க தெரு தெருவா ஓட விட்டு அடிக்க மாட்டோம். எரியுதடி மாலா கணக்கோடு கணக்கோடு எரியுதடி மாலா கணக்கோடு கணக்கோடு. எனக்கு என்னமோ கொடி படத்தை லைவா பாக்குற மாதிரி இருக்கு கைஸ். ஒருவேளை அண்ணி வந்து சிஎம் ஆயிருவாங்களோ? ஏய், அப்ப த்ரிஷா நீ தான் நெக்ஸ்ட் சிஎம்மா? யோ ஐயா கர்ம வீரர் காமராஜர் சொன்னாங்க, கூத்தாடி கையில நாட்டை கொடுங்க, அவன் கூத்தியா கையில கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. இப்போ 2026ல அது நடக்க போகுது. ஏய், அப்ப த்ரிஷா நீ தான் நெக்ஸ்ட் சிஎம்மா? மக்களுக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு ஓட் போட்டீங்க? லைக் கதறுன்னு சொல்லலாம். நான் கதறிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அடுத்த 5 வருஷம் ஒரு கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நபர், ஒரு கொள்கை இல்லாத நபர், ஒரு ஒரு ரோபோட் மாதிரி அவரோட ஸ்பீச்சும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. அவருக்கு நீங்க என்ன நம்பிக்கையில ஓட்டு போட்டீங்க? 100ல இருக்காரு, லீடிங்ல இருக்காரு. சரியா? ஐ எம் ஃபக்கிங் ஸ்கேர். எங்கேயோ போகுது தமிழ்நாடு. வளங்கள்ல இருந்து, பணத்துல இருந்து, குடிகாரங்கள்ல இருந்து, வைன் ஷாப் எல்லாம் தாவே விஜய் மூடு வருன்னு நினைக்கிறியா? அறிவு இருக்கா எங்கேயாச்சும்? அவனுக்கு புரிதலே இல்ல விஜய்க்கு. சரியா? My life is totally fucked up, bro. Like, seriously, I can't live in Tamil Nadu anymore. Okay, I'm really fucked up, guys. And Tamil Nadu வந்து ரொம்ப நல்லா, இதுக்கு தான் democracy is a lie. Okay, democracy doesn't work because people வந்து அவங்களோட லீடர்ஸ் டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரியா இருந்தா people அவங்களுக்கு கரெக்டான ஒரு லீடரை சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஹிட்லரே சொல்லியிருக்காரு. சோ பாத்தீங்களா, democracy fails. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நாம் தமிழர் ஓட்ட எண்ணுவீங்களா மாட்டீங்களா? பெட்டியை ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படிதானே? உண்மையை சொல்றேன், நாம் தமிழர் ஓட்ட ஒழுங்கா எண்ணிருங்க, இல்லைன்னா நாங்க பிரச்சனை பண்ணுவோம். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே நான் விஜயனா வணக்கம். நானோ அடடடடடா அட ராசா. சுயசிந்தனை இல்லாத ஒரு கட்சியின் பின்னால் நின்று கொண்டு அது எது செய்தாலும் சரி என்று வாதிடுவதுதான் உங்கள் தேசப்பற்று என்றால் உங்கள் தேசப்பற்று என் கால் சிறப்புக்கு சமம். இனிமேல் வரும்போது நீ தீய சக்தி திமுகன்னு சொல்லி பேச முடியாதுன்னு. அது எலெக்ஷனோட முடிஞ்சு. இப்ப நீ என்னாலும் நம்ம கொள்கை எதிரியான பாஜகவை அடிச்சே ஆகணும். நீ தான் இறங்கி அடிப்பிய அதுல மட்டையை கிளப்ப போற. சோ அதுக்காக காத்துனே இருக்கேன் தம்பி. வரக்கூடிய 5 வருஷம் கண்டென்ட்டா தந்து தள்ள போற. இன்னைக்கு கூட ஒரு கண்டென்ட் வந்து போனாங்களே அக்கா. அப்ப அது பேசக்கூடாது இன்னைக்கே பேசக்கூடாதுல்ல. சரி நான் லாஸ்டா ஒரே ஒரு டைம் தமிழ்நாடு மக்களே, இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறார். 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே என்டிஎம் மட்டும் ரொம்ப நேரமா அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு ஓட்டு கூட எண்ணவே இல்ல. ஓட்டு எண்ணலடி, அந்த எவனுமே ஓட்டு போடலடி. ஆட்சியில உட்கார்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டா எதிர்கட்சியாவது உட்காரும். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்க. இலவசாத்த கிளி ஒரு கிளியோட கதை தெரியுமா? என்னப்பா நீ கீழே பாக்குறதே இல்லையா? எப்படி எல்லாம் ரெடியா? நீங்க அண்ணனை டாப்ல உட்கார வச்சிருக்கீங்கடா. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தாவேக்கா நிறைய தொகுதியில ஜெயிச்சனாலே இவங்க திடீர்னு ஓவர் நைட்ல அறிவாளி ஆயிட்ட மாதிரி. டேய், தற்குறி என்னைக்குமே தற்குறி தான்டா. நாங்க என்ன கொள்கைக்காக நிக்கிறோம், என்ன இதுக்காக நிக்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியும். சோ நாங்க என்ன ஜெயிச்சாலும் தோத்தாலும் வேலை நடந்துட்டே தான் இருக்கும். இருக்கிறவங்க பார்த்து சிரிக்கிறாங்களா? சிரிக்கட்டும். நம்ம தோத்துட்டோம்னு சொல்றாங்களா? ஆமா, நம்ம தோத்துட்டோம். ஆனா இன்னும் சாகலைன்னு நம்ம சொல்லலாமா? இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகும்.
திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி அப்படின்னு பேசினவர் இப்போ தொங்கு சட்டமன்றம் மைனாரிட்டி, தாவேக்கா மைனாரிட்டி தான். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஆதரவு தரணும். யாருக்கிட்ட போய் கேட்க போறாரு சாரு? தீய சக்திகிட்ட போய் ஆதரவு கேட்க போறாரா, இல்லை ஊழல் சக்திகிட்ட போய் ஆதரவு கேட்க போறாரா? தீய சக்திகிட்ட கேட்ட மக்கள் எல்லாம் காரி தூன்னு துப்பிடுவாங்க. ஊழல் சக்திகிட்ட தான் போய் கேட்டாகணும். ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் சக்திகிட்ட போய் எப்படி நம்ம ஆதரவு கேட்க முடியும்? ஏற்கனவே ஊழல் கட்சியில் இருந்த செங்கோட்டையன் தான் கட்சியில் சேர்த்து வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி 2-3 பேர் நிறைய பேர் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டீங்க. வெக்கம், மானம், சூடு சொரணெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் அதிமுக கிட்ட போய் ஆதரவு கேட்டு வாங்கி எப்படியோ நீங்கள் ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைப்பீங்க. எனவே மைனாரிட்டி கூத்தாடி அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சு, தமிழ்நாடுல இனிமேல் தற்குறி நாடா மாறிடுச்சு. இப்போ என்ன தெரியுமா நடக்கும்? தாவேக்கனால ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் 11 சீட்டு பத்தல. அதனால 10 சீட்டு தான்டா பத்தல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்ல 11 சீட்டு எதுக்குன்னா விஜய் வந்து 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு தொகுதி வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். அந்த ராஜினாமா பண்ணும்போது அதுக்கு ஒரு சீட்டு ஆகுதுல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 11 சீட்டு இன்னும் பத்தல. 11 சீட்டுக்கு என்ன பண்ணணும்? பிஜேபி சரணடையணும். சரணடைஞ்சா மட்டும் பிஜேபி கூட்டணிக்கு வந்தா மட்டும்தான் தாவேக்கனால ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்ல நான் இல்ல ஏடிஎம்கே கூட ஆட்சி அமைக்கலாமேனா, ஏடிஎம்கே தானே நீ வந்து எடப்பாடி தொகுதியில ஆதரவு தெரிவிச்ச சுயேட்சைக்கு. அப்படிங்கும் போது எடப்பாடி போய் தாவே கேட்டா நிக்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி போட்டுருவாங்க. அதேன்றா 2 பேரும் எதிர் கட்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஆட்சி அமைக்கிறக்காண்டி எல்லா வேணாலும் பண்ணுவாங்க. அந்த டைம்ல யார் முதலமைச்சரா இருப்பாங்க கேட்டா இப்ப ஜெயிச்சிருக்க எடப்பாடி தான் வந்து முதலமைச்சரா இருப்பாங்க. அப்ப துணை அமைச்சரா வந்து உதயநிதியை போட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப ஸ்டாலின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திருச்சி தொகுதியில வந்து விஜய் வந்து ராஜினாமா பண்ணும்போது அங்க வந்து இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாலினை தூக்கி அங்க போட்டு ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏன்னா அங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து பலம் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் சரி என்னடா பண்ணுவாங்க, திட்டத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்டா என்ன பண்ணுவாங்க, இந்த ஓசி பஸ் வந்து நிப்பாட்டிடுவாங்க, இலவச பேருந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் உனக்கு இலவச பேருந்து கொடுக்கறது நானு, நீ வந்து அவங்களுக்கு போய் ஓட்டு போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கடுத்ததான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் மாசம் 1000 ரூபா வருது பாருங்க, அதையும் நிப்பாட்டிடுவாங்க. குத்துற காசு கொடுக்கறது நானு, லேப்டாப் கொடுக்கறது நானு, நீ வந்து ஓட்டு அங்க போய் போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. அப்ப இதனால என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, மறைமுகமா இந்த இலவசம் ஒழிக்கிற சீமான் ஆட்சி வந்து நடைமுறைக்கு வந்துடும். அப்படிங்கும்போது உங்களுக்கான இலவசம் எல்லாம் ஒளிஞ்சிரும். ஆட்சியும் அமைஞ்ச மாதிரி ஆச்சு, சீமான் ஆட்சி வந்த மாதிரி ஆச்சு. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். ஒன்று தாவேக்கா பிஜேபி கிட்ட சரணடையணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி போட்டு ஆட்சியை நடத்துவாங்க. இதுதான் நடக்க போகுது. எங்க நமக்கு தான் சொந்தமா கொள்கையே கிடையாது. சட்ட பேண்டே ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து பிடிங்கி போட்டிருக்கோம். டிவிகே அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் கார்ப்பரேட் கம்பெனி. அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மாஃபியா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் கார்ப்பரேட் மாடல்ல பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய கம்பெனி த ரூட் மீடியா அப்படிங்கிற ஒரு பிஆர் ஏஜென்சி. இவங்க தான் விஜய் மாதிரியான பல ஆக்டர்ஸுக்கு பல காலமா பிஆரா இருந்திருக்காங்க. பட் இந்த அஜெண்டா, இந்த ப்ராபகண்டா இது எல்லாமே எங்க இருந்து உருவெடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவனுங்க ரன் பண்ணக்கூடிய ஒரு 100கணக்கான வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய 1000கணக்கான தற்குறிகள் வந்து இவனை அடின்னு சொன்னா அங்க போய் அடிக்கும், இவனை கடின்னு சொன்னா அங்க போய் கடிக்கும். சில ஆக்ட்ரஸஸா இருக்கட்டும், அவங்களை ஏத்தி விடுறது, இறக்கி விடுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செய்யலைன்னா அவங்களை வந்து மொத்தமா காலி பண்றது. இப்ப கூட பாருங்க, இந்த வீடியோ வந்து உடனே தூக்கி ஒரு குரூப்ல போடுவானுங்க, கீழே உடனே வந்துருவானுங்க, கொத்தடிமை 200 ரூபா ஊப்பி அப்படின்னு சொல்லி இவனுங்க டெம்ப்ளேட்டா ஒரு சில டைலாக்ஸ் வந்து அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க போடுற கொத்தடிமையாவும் கல்வி டிவின்னு டிஎம்கே டிவி ஆரம்பிச்சது கேள்விப்பட்டிருக்கிறியா? அதுக்கு தலைவராக ஒருத்தர் போட்டாங்க. இது வந்து கேடர்ஸ், நம்ம டிஎம்கே கேடர்ஸ்க்கே பிடிக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு குரல் கொடுத்தது டிஎம்கே கேடர்ஸ் தான். எங்க கட்சியில எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணா எங்களால பேச முடியும். எங்க உங்க அண்ணனை எதிர்த்து ஏதாவது ஒன்று பேசுங்கடா. ஏன்டா எவனோ எழுதி கொடுத்த ஸ்பீச்சு, அதுவும் ஒரே ஸ்பீச், அதையும் பேப்பர் பார்த்து படிக்கிற உங்க அண்ணனோட ஸ்பீச்சையே வேத வாக்க நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கே அவ்வளவு கொழுப்பு இருந்தா, நானே சொன்னாலும் உன்னோட சுய அறிவுக்கு வேலை கொடுக்காம அதை ஏத்துக்காதன்னு சொன்ன பெரியாரையும் அண்ணாவையும் கேட்டு 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 வளர்ந்த எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். ஆனா நாங்க கொத்தடிமை, உங்க அண்ணன் என்ன பேசுறான், அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா எதையுமே அனலைஸ் பண்ணாம கூவிட்டு சுத்துற நீங்க கொத்தடிமை இல்லை. அப்படிதானடா? கட்சியில இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா அதை எதிர்த்து எங்களாலேயே குரல் கொடுக்கவும் முடியும், எங்க கட்சி எதிர்க்கவும் முடியும், அதே கட்சி கூட எங்களால நிக்கவும் முடியும். உங்களால செய்ய முடியுமாடா? नमस्ते भाइयों बहनों, हिंदी मालूम है आप लोग का? हिंदी मालूम है तो तमिलनाडु में रहने का, हिंदी मालूम नहीं है तो निकालो, निकाल तमिलनाडु से बाहर निकाल. எனக்கு ஒன்றும் புரியலையா? ஏதோ பூசை வளர்றானே பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஹிந்தி தெரியும்னா தமிழ்நாட்டுல இருங்க, ஹிந்தி தெரியலையா இடத்த காலி பண்ணுங்க. டெல்லி ஜெயிச்சிருச்சு.
என்ன டெல்லி ஆட்சி தானே. ஏன்னா ஆளுங்கட்சியாவா இருக்கக்கூடாது, எங்காலதான் இருக்கணும். எதிர்கட்சி எங்காலதான் இருக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்களோ தெரியல. ஒரு பக்கம் குழந்தைங்க அதுக்கு புரிய ஓட்டு போட்டதுன்னு ஒரு பக்கம் எதிர்ப்பலையே இல்லாத ஒரு ஆள் தோத்து போறாப்புல சுத்தமா. ஸ்கூல்ல போற பசங்களா மும்மொழி கொள்கைக்கு ரெடி ஆகிங்க, ஸ்கூல்ல ஹிந்தி படிக்க ரெடி ஆகிங்க. காலை உணவு திட்டம், சாப்பாடு கிடைக்க வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வீட்டுல ஸ்கூலுக்கு வரும்போது சாப்பிட்டு வாங்க. என்ன சொல்றது, டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்களா, தமிழ் இலக்கியம் படிக்காத, இந்தி இலக்கியத்தை படி, எழுத சொல்ல போறாங்க. உடைய 5 வருஷத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாரு. எப்பா கிராமத்துல இருக்க பாட்டியம்மா முடியுமா கொச்சம்மா, ஹிந்தி தெரியுமா உனக்கு? போஸ்ட் ஆஃபீஸ் போவ, பேங்குக்கு போவ, ரயில்வே ஸ்டேஷன் போவ, தமிழ்ல எல்லாம் ஒண்ணு இருக்காது. இந்திய படிச்சுக்கலன்னா ஃபார்ம் கூட ஃபில்அப் பேங்க்ல பணம் போட முடியாது. நீ நான் ஒரு நாள் நடக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்றும் பேச முடியாது. இப்போ ஏன்னா நாங்க கேட்ட ஃபைல் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம், எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். எனக்கு சந்தோஷங்க. ஆனா ஏன்னா வீடு தேடி மருத்துவம் வராது மாத்திரை மருந்துலாம் வராது, கவலைப்படாத. அடுத்து முதல்வர் மருத்துவ பூட்டப்படும். ஏன்னா நான் 2 ஃபார்மசி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் மீறி நாங்களுக்கு சப்போர்ட் பண்ணப்பல அவர் செஞ்சது. அவரு இப்ப அதெல்லாம் முடிச்சிருவாங்க. எனக்கு வியாபாரம் ஆகும், பிரச்சனை இல்லை. இதையும் மீறி நாங்க சப்போர்ட் பண்றோம்னா யாருக்கு சப்போர்ட் பண்றோம்? தமிழ் வாழணும், சுயமரியாதை வாழணும், சமூக நீதி இருக்கணும், மதச்சார்பற்ற கொள்கை இருக்கணும். வேற என்ன சொல்றது, வடக்கத்திய ஏகாதிபத்திய விடுதலை, இதெல்லாம் எதுவுமே இருக்கா தம்பிங்களா? 5 வருஷம் சூப்பரா இருக்கும். என்ன சொல்ல வரேடா, இந்த ஹாஸ்பிட்டல்ல 10-15 நாள் இருந்தோம்னா வெறுத்து போயிடும். ஹாஸ்பிட்டல் விட்டு எப்படா போகணும்னு ஒரு வெறுப்புல வந்துருவேன். ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கிறீங்க, இருங்க 10-15 நாள் 5 வருஷம் இருங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு கொடுமைன்னு தெரியும். அனுபவிக்கப்பா, சந்தோஷமா இருக்க, ஜாலியா இருக்க. மக்கா ஓட்டு போட்டீங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எதிர்ப்பலையே இல்லாத ஒரு கட்சி தோக்கு 3வது பார்ட்டியா போகுது. அசம்பிளில கூட எங்களை எதிர்க்க கூடாதா நீங்க? அப்ப என்ன நடந்திருக்கோ யோசிச்சு பாருங்க. என்ன வேணாலும் பண்ணலாம், இருந்தாலும் ஹோப்போட வைப்போம், போராடுவோம். போராடுறதுதான் நீங்க புலப்பா போச்சு, போராடிக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு அல்ல போன நம்பிக்கை வளர்ப்போம், அன்புடன் நம்பினா.